Hello students, now we are going to see 8th Maths Unit 3 Algebra Part 7 Exercise 3.4. In the previous video in Part 6 we have seen Exercise 3.4 Sums 1 and 2. Now I am going to explain exercise 3.4 third sum. Factorize the following expressions using a plus b whole cube that is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube identity. இந்த a plus b whole cube identity யூஸ் பண்ணி கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும் factorize பண்ணணும். First subdivision 64x cube plus 144x square plus 108x plus 27. Solutionல வந்து கொடுத்திருக்கிற cubic equation வந்து அப்படியே நம்ம வந்து எழுதிக்கணும். 64x cube plus 144x square plus 108x plus 27. இதை நம்ம வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 64ன்றது வந்து 4 into 4 into 4. So that is equal to 4x whole cube அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். அடுத்தது வந்து 144x square. 144x square வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா அந்த 16 into 9 16ன்றது வந்து 4 ஸ்கொயர் 9 வந்து 3 into 3. So இந்த 144 இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 3 எடுத்துக்கலாம். அடுத்தது இங்க வந்து 4x ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது a ஸ்கொயருக்கு பதிலா இந்த பிளேஸ் ஆஃப் a ல வந்து 4x இருக்கு. So 4x ஸ்கொயர். அடுத்தது இந்த பிளேஸ் ஆஃப் b ல வந்து 3 இருக்கு. So 3 எழுதிக்கிறோம். So 144x ஸ்கொயர் அப்படின்றது வந்து 3 into 4x ஹோல் ஸ்கொயர் into 3 ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 108 108x வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா இங்க 3 இருக்கு 3 எழுதிக்கிறோம். a யோட பிளேஸ்ல 4x அதை எழுதிக்கிறோம். அடுத்தது b ஸ்கொயர் b யோட பிளேஸ்ல 3 இருக்கு. சோ 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து 27 வந்து 3 into 3 into 3 3 கியூப்னு எழுதலாம். சோ தட் இஸ் ஈக்குவல் டு 4x ஹோல் கியூப் பிளஸ் 3 into 4x ஹோல் ஸ்கொயர் into 3 பிளஸ் 3 into 4x into 3 ஸ்கொயர் பிளஸ் 3 கியூப். இதை வந்து இந்த ஐடென்டிட்டி ஃபார்ம்ல வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடுறோம். கொண்டுட்டு வந்ததுனால a is equal to 4x கிடைக்குது, b is equal to 3 கிடைக்குது. சோ இந்த ஐடென்டிட்டி ரைட் சைடு கொடுத்திருக்கிறதுக்கு ஈக்குவலா நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம லெஃப்ட் சைடுல வந்து எழுதணும். லெஃப்ட் சைடு என்ன எழுதணும்? a plus b ஹோல் கியூப்ன்ற பிளேஸ்ல வந்து 4x plus 3 ஹோல் கியூப் அப்படின்னு நம்ம வந்து எழுதுறோம். இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். that is equal to 4x plus 3 whole cube அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 27p cube plus 54p square cube plus 36p q square plus 8q cube. So இந்த cubic equation வந்து a plus b whole cube அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சொல்யூஷன்ல கொடுத்திருக்கிற cubic equation அப்படியே வந்து எழுதிக்கிறோம். So 27p cube plus 54p square cube plus 36p q square plus 8q cube. So இதை எப்படி நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னா 27 வந்து 3 into 3 into 3. So that is equal to 3p whole cube அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 54 வந்து 3 into அடுத்தது வந்து a ஸ்கொயர் வந்து என்னது 3p whole ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து 2q அது வந்து எழுதிக்கிறோம். அடுத்தது 36p q ஸ்கொயர் வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா 3 எழுதிக்கிறோம். 3p ஒரு டேர்ம் எழுதிக்கிறோம். அடுத்தது 2q whole ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 8q whole cube வந்து எப்படின்னா 8 வந்து 2 into 2 into 2. அடுத்தது 2q whole cube அப்படின்னு எழுதிக்கிறோம். So that is equal to 3p whole cube plus 3 into 3p square into 2q plus 3 into 3p into 2q whole square plus 2q whole cube. So இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா 3 into 3 into 3 27 அது வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். அடுத்தது 2 into 3 square into 3 that is equal to 54 அதை இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 3 into 3 into 2 square அது 36 அந்த 36 இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்தது 2 into 2 into 2 அது வந்து 8 அதை வந்து 2qன்னு எழுதிக்கிறோம். சோ இந்த ஒவ்வொரு டேர்மையுமே வந்து எப்படி எழுதிக்கிறோம்னா a plus b whole cube அதோட எக்ஸ்பான்ஷன் எப்படியோ அதை வந்து அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். சோ இந்த பிளேஸ்ல வந்து aன்றது 3p வந்து இருக்குது, bன்ற பிளேஸ்ல வந்து 2q இருக்குது. சோ இந்த a plus b whole cube அந்த ஐடென்டிட்டி வந்து இந்த ரைட் சைடு வந்து கொடுத்திருக்குது. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடு எழுதுறோம். லெஃப்ட் சைடு எழுதுனா a யோட பிளேஸ்ல 3p எழுதிக்கிறோம். plus b யோட பிளேஸ்ல 2q ன்னு எழுதிக்கிறோம். that whole cube. So that is equal to 3p plus 2q whole cube. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
Fourth question, factorize the following expressions using a minus b whole cube that is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube identity. So a minus b whole cube identity use பண்ணி கொடுத்திருக்கிற expressions எல்லாம் வந்து நம்ம factorize பண்ணணும். First subdivision y cube minus 18y square plus 108y minus 216. Solution வந்து கொடுத்திருக்கிற expression அப்படியே எழுதிக்கிறோம். y cube minus 18y square plus 108y minus 216. இது வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இதுல வந்து ஏன்ற பிளேஸ்ல வந்து yன்னு வச்சுக்கிறோம், bன்ற பிளேஸ்ல வந்து 6ன்னு வச்சுக்கிறோம். சோ 216 வந்து 6 கியூப்னு எழுதலாம், y வந்து y கியூப் as it is எழுதிக்கலாம். இந்த 18y ஸ்கொயர் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 3 into இந்த y ஓட பிளேஸ்ல வந்து 3y ஸ்கொயர் அதை எழுதிக்கிறோம், அதாவது a ஸ்கொயர் பிளேஸ்ல வந்து y ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து b ஓட பிளேஸ்ல 6ன்னு எழுதிக்கிறோம். இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 3 into 6 18 y ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்தது 108 அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 3 எழுதிக்கிறோம், y எழுதிக்கிறோம், அடுத்தது வந்து 6 ஸ்கொயர் எழுதிக்கிறோம். 6 into 6 36, இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 108 கிடைக்குது. அதனால 3 into y into 6 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அடுத்தது 216 வந்து 6 கியூப்னு எழுதினோம்னா 6 into 6 வந்து 36, 36 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 216 கிடைக்குது. So 3 into 6 ஸ்கொயர் வந்து that is equal to 108, 6 into 6 into 6 that is equal to 216. அதான் வந்து நம்ம இங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதி இருக்கிறோம். So that is equal to y cube minus 3 into y square into 6 plus 3 into y into 6 square minus 6 cube. So இங்க வந்து a யோட பிளேஸ்ல y ன்னு இருக்கு, b யோட பிளேஸ்ல வந்து 6ன்னு இருக்குது. So இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம a க்கு பதிலா y, b க்கு பதிலா வந்து 6ன்னு எழுதுறோம். that is equal to y minus 6 whole cube. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Second subdivision 8m cube minus 60m square n plus 150m n square minus 125n cube. Solutionல கொடுத்திருக்கிற terms அப்படியே எழுதிக்கிறோம். 8m cube minus 60m square n plus 150m n square minus 125n cube னு எழுதிறோம். இதை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மையுமே வந்து 2 into 2 into 2, அது வந்து 8 வந்து இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். அடுத்தது 3 into 2 square into 5, இது 60 வந்து இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். அடுத்தது 3 into 2 into 5 square that is equal to 150, இந்த நம்பரை இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். அடுத்தது 5 into 5 into 5, அது வந்து 125. So இந்த 125 இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். ஒவ்வொரு நம்பரையுமே இப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். அது வந்து இந்த a minus b whole cube அந்த ஐடென்டிட்டிக்கு ஏத்தாப்ல. So இது என்ன பண்றோம், 8m cube வந்து that is equal to 2m whole cube னு எழுதலாம். அடுத்தது வந்து 60m square n வந்து என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 into 2m whole square into 5n அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 150mn whole square வந்து mn square வந்து 3 into 2m into 5n whole square னு எழுதலாம். அடுத்தது 125n cube minus 5n the whole cube னு எழுதலாம். So that is equal to 2m whole cube minus 3 into 2m whole square into 5n plus 3 into 2m into 5n the whole square minus 5n whole cube னு எழுதலாம். So இது என்ன எப்படி இருக்கு அப்படின்னா a minus b whole cubeல இந்த ரைட் சைடுல இருக்கிற அந்த ஃபார்மேட்ல இருக்குது. So நம்ம லெஃப்ட் சைடுல இருக்கிற ஐடென்டிட்டியை வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற ஃபார்மேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். So இந்த பிளேஸ்ல வந்து a என்ற பிளேஸ்ல இருக்கிறது 2m, b என்ற பிளேஸ்ல இருக்கிறது 5n. So a minus b whole cubeக்கு பதிலா 2m minus 5n whole cube, அதாவது a யோட பிளேஸ்ல 2m, b யோட பிளேஸ்ல வந்து 5n, a minus b இது வந்து மைனஸ் இருக்கனால மைனஸ் சைன் போடுறோம். So that is equal to 2m minus 5n whole cube. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். Objective type questions. Fifth one, factors of 9x square plus 6xy are 4 options கொடுத்திருக்காங்க. A 3y x plus 2, B 3x into 3x plus 3y, C 6x 3x plus 2y, அடுத்தது D வந்து 3x into 3x plus 2y. இந்த 4 optionsல வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது நான் சொல்யூஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். Fifth solution 9x square plus 6xy. இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து காமனா இருக்கிறது வந்து 9 and 6 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. So 3 வெளியே எடுத்துக்கிறோம். அடுத்தது ரெண்டு டேர்ம்லயும் காமனா இருக்கிறது x, 3x வெளியே எடுத்துக்கிறோம். ரிமைனிங் வந்து 3x வெளியே போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் வந்து 3x, 3 into 3 9, x into x x ஸ்கொயர். அடுத்தது செகண்ட் டேர்ம்ல வந்து ஆல்ரெடி 3x வந்து வெளியே எடுத்துட்டோம். So இங்க ரிமைனிங் வந்து 2 3s are 6, ரிமைனிங் இருக்கிறது y. So that is equal to 3x
3x into 3x plus 2y. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி வந்து 3x into 3x plus 2y. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். Sixth question, factors of 4 minus m square are 4 options கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A வந்து 2 plus m into 2 plus m. ஆப்ஷன் B வந்து 2 minus m into 2 minus m. ஆப்ஷன் C வந்து 2 plus m into 2 minus m. ஆப்ஷன் D வந்து 4 plus m into 4 minus m. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நான் சொல்யூஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். Sixth solution 4 minus m square that is equal to 4 வந்து 2 square னு எழுதலாம். So 2 square minus m square. இதுக்கு identity a square minus b square வந்து that is equal to a plus b into a minus b. a ன்ற பிளேஸ்ல வந்து 2 இருக்கு, b ன்ற பிளேஸ்ல வந்து m இருக்கு. So 2 square minus m square வந்து that is equal to 2 plus m into 2 minus m னு எழுதலாம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து 2 plus m into 2 minus m. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன். Seventh question, x plus 4 and x plus 5 are the factors of dash. 4 options கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A வந்து x square minus x plus 20. ஆப்ஷன் B x square minus 9x minus 20. ஆப்ஷன் C x square plus x minus 20. ஆப்ஷன் D x square minus x minus 20. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நான் சொல்யூஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். Seventh solution x plus 4 into x minus 5. So இந்த arrow mark போட்ட மாதிரி நம்ம multiply பண்ணும். x into x x square, x into minus 5 minus 5x, 4 plus 4 into x plus 4x plus 4 into minus 5 minus 20. So that is equal to x square minus 5x plus 4x minus 20. So x square அப்படியே எழுதிக்கிறோம். minus 5x plus 4x ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து x. இது பிகர் நம்பர் சைன் நெகட்டிவ்ன்றதுனால minus x ன்னு எழுதுறோம். So இங்க வந்து minus 20 as it is எழுதுறோம். So இதுல ப்ராடக்ட் வந்து that is equal to x square minus x minus 20. So ஆப்ஷன் D வந்து x square minus x minus 20 ங்கிறது வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன். Eighth question, the factors of x square minus 5x plus 6 are x minus 2 into x minus p. Then the value of p is dash. Option A வந்து minus 3, option B வந்து plus 3, option C வந்து 2, option D வந்து minus 2. இந்த 4 options வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நான் வந்து சொல்யூஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். Eighth solution, x square minus 5x plus 6 that is equal to x minus 2 into x minus p. இதுதான் வந்து given condition. x square minus 5x plus 6 எடுத்துக்கிறோம். இந்த quadratic equation எப்படி factorize பண்றது அப்படின்னா constant வந்து 6 வந்து எடுத்துக்கிறோம். இதோட factors வந்து minus 2 minus 3. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா இந்த minus 2 minus இது ரெண்டையும் ஆட் பண்ணா ரெண்டு நெகட்டிவ் சைன், minus 2 minus 3 that is equal to minus 5 ன்னு கிடைக்குது. minus 2 into minus 3 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் 6 கிடைக்குது. இந்த minus 5ன்றது செகண்ட் டேர்ம் x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு கிடைக்கணும். அடுத்தது இதோட ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கிடைக்கணும். சோ x square minus 5x plus 6ன்றத எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா that's equal to x square minus 2x minus 3x plus 6 ன்னு எழுதலாம். இங்க வந்து 4 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனா இருக்கிறது வந்து x, அது அவுட் சைடு எடுத்துக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது x, செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது minus 2. அதே மாதிரி இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம்ல ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது வந்து minus 3, அது அவுட் சைடு எழுதிட்டோம் அப்படின்னா தேர்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து x, அந்த ஃபோர்த் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கிறது வந்து minus 2. minus 3 into minus 2 வந்து நமக்கு 6 ன்னு கிடைக்குது. that is equal to x into x minus 2 minus 3 into x minus 2. இந்த ரெண்டு டேர்ம்லயும் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது காமனா இருக்கிறது வந்து x minus 2, அதை வந்து அவுட் சைடு எழுதிடுறோம். இந்த ரிமைனிங் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது x, இந்த செகண்ட் டேர்ம்ல இருக்கிறது வந்து minus 3, that is equal to x minus 2 into x minus 3. ஆனா கொடுத்திருக்கிற கண்டிஷன் என்னன்னா x minus 2 into x minus p. x minus 2 வந்து இருக்குது. இந்த x minus pன்ற இடத்துல வந்து x minus 3 இருக்குது. சோ pன்ற பிளேஸ்ல இருக்கிறது வந்து 3. So p is equal to 3. அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். சோ ஆப்ஷன் B வந்து 3 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன்.
Ninth question, the factors of 1 minus m cube. Option A வந்து 1 plus m into 1 plus m square. Option B 1 minus m into 1 minus m square. Option C வந்து 1 minus m into 1 plus m square. Option D வந்து 1 plus m into 1 minus m square. இந்த 4 optionsல வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நான் சொல்யூஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். Ninth solution 1 minus m cube that is equal to 1 cube minus m cube னு எழுதலாம். a cube minus b cube identity that is equal to a minus b into a square plus ab plus b square. இந்த place of a ல வந்து 1 இருக்கு, இந்த place of b ல வந்து m இருக்கு. So 1 cube minus m cube ன்றது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus m into 1 plus m plus m square னு எழுதலாம். So option C வந்து 1 minus m into 1 plus m square. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 10th question, one factor of x cube plus y cube is option A வந்து x minus y, option B வந்து x plus y, option C வந்து x plus y whole cube, option D வந்து x minus y whole cube. இந்த 4 optionsல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நான் சொல்யூஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். 10th solution, the identity a cube plus b cube வந்து எப்படி factorize பண்ணலாம் அப்படின்னா a plus b into a square minus ab plus b square. இந்த placeல வந்து a ட placeல வந்து x இருக்கு, b ன்ற placeல வந்து y இருக்கு. இந்த identity யூஸ் பண்ணி இந்த x cube plus y cube எப்படி split பண்ணி எழுதலாம் அப்படின்னா x plus y into x square minus xy plus y square அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். one factor of x cube plus y cube கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து நமக்கு x plus y வந்து ஒரு factor. So B வந்து option B வந்து x plus y அப்படின்றதான் வந்து நமக்கு இந்த questionக்கு கரெக்டான option. Recap, in this video we have seen exercise 3.4 sums 3 to 10. Thank you students.